யூடியூப் சொந்தங்களுக்கு வணக்கம். என்னிடம் கற்கின்ற மாணவர்கள் கற்றலில் ஏற்படுகின்ற சந்தேகங்களை தாண்டி அவர்கள் வாழ்க்கை தொடர்பான பல்வேறு வினாக்களை கேட்பது வழக்கம். அந்த வகையிலே என் வகுப்பறையில் உள்ள மாணவர்களில் ஒருவர், சார், எங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, எங்களை சுற்றி நடக்கின்ற இன்ப துன்ப நிகழ்வுகள் அனைத்துக்கும் என்ன காரணம் என்று சரளமாக கேட்டார். வழமையாக ஒரு நாளிலே 3 மணித்தியாலங்களுக்கு குறையாது புத்தகங்களை வாசிக்கின்ற வழக்கத்தை நான் பல ஆண்டுகளாக வைத்துள்ளேன். அந்த வகையிலே நான் கற்ற விடயங்களில், நான் அறிந்து கொண்ட விடயங்களிலிருந்து ஈத்தர் என்ற ஒரு விடயத்தை பற்றி அந்த மாணவரோடு கலந்துரையாடினேன். உங்களில் பலருக்கு ஈத்தர் என்பது தெரிந்திருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாது இருந்திருக்கும். ஈத்தர் என்பது பிரபஞ்சத்தில் உள்ள, அதாவது வானவெளியில் உள்ள ஒரு எண்ணக் கலவையாகும். இந்த உலகிலே வாழ்ந்து மடிந்து போன எத்தனையோ மனிதர்களுடைய சகலவிதமான எண்ணங்களும் சேர்ந்த ஒரு கலவையாக பிரபஞ்ச பேராற்றலோடு அது இணைந்திருக்கும். இப்போது இப்பூமியில் வாழ்கின்ற எங்களில் யாராவது ஒருவர் இன்று இக்கணத்தில் இன்ப உணர்வுகளோடு இருந்தால், அவரிலிருந்து புறப்பட்டு செல்கின்ற அந்த எண்ண அலைகள், இன்பம் தொடர்பான எண்ண அலைகள் இந்த ஈத்தர் கலவையோடு சேர்ந்து அங்குள்ள இன்பமான உணர்வுகளையும் சேர்த்து வலுவூட்டி மீண்டும் அது எம்மை வந்தடையும். தொடர்ச்சியாக எமக்கு இன்பமான நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கும். யாராவது ஒருவர் ஏதோ ஒரு காரணத்திற்காக மன அழுத்தத்தோடு சோகமாக இருந்தால், அவரிலிருந்து புறப்படுகின்ற சோக உணர்வுகள் இந்த ஈத்தர் என்ற பிரபஞ்ச கலவையை சென்றடைந்து அங்குள்ள சோகம் தொடர்பான எண்ணங்களால் தன்னை வலுவூட்டி மீண்டும் அந்த சோக உணர்வை வெளியிட்டவரிடம் அது வந்து சேரும். அடுத்து வரும் சில நாட்களுக்கு அவருக்கு சோகம் தொடர்பான நிகழ்வுகளை இந்த பிரபஞ்சம் கொடுத்து கொண்டிருக்கும். நாம் எத்தகைய உணர்விலே இருக்கிறோமோ அதை ஒத்த ஈத்தரில் உள்ள எண்ணக் கலவைகளை நாம் எம்மை நோக்கி கவர்ந்து கொண்டிருப்போம். அதனால் எம் வாழ்க்கையில் எது நடந்தாலும், இன்பமோ துன்பமோ செல்வம் வறுமை என்று எதுவாக இருந்தாலும் அதற்கு காரணம் எம்மிலிருந்து புறப்படுகின்ற எண்ணக் கலவைகள் ஈத்தர் என்ற எண்ணக்கலவையோடு சேர்ந்து வலுப்பெற்று அதனுடைய தாக்கமே எம் வாழ்க்கையை தீர்மானித்து கொண்டிருக்கின்றது. கணியன் பூங்குன்றனர் ஜாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற சங்கச் செய்யுளை 1ஆம் நூற்றாண்டில் பாடியிருந்தார். அப்பாடலிலே தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற ஒரு மிகச் சிறந்த பாடலடி ஒன்று உள்ளது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இங்கு கணியன் பூங்குன்றனருக்கு ஈத்தர் என்ற விடயம் தெரிந்திருக்குமோ என்னவோ தெரியாது. ஆனால் ஈத்தர் என்ற இந்த பிரபஞ்ச கலவை எங்களுக்கு நாங்கள் நினைக்கின்ற எண்ண உணர்வுகளுக்கு ஏற்ப அதையொத்த எண்ண உணர்வுகளை எம்மை நோக்கி அனுப்பி கொண்டிருக்கும். அதை நாங்கள் கவர்ந்து கொண்டிருப்போம். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் இன்று எத்தகைய உணர்வில் இருக்கின்றோமோ அந்த உணர்வுகள் எம்மிலிருந்து புறப்பட்டு ஈத்தர் என்ற பிரபஞ்ச கலவையோடு கலந்து மேலும் வலுப்பெற்று தொடர்ந்து வரும் நாட்களில் இன்றைய உணர்வு தொடர்பான நிகழ்வுகளே நடைபெற்று கொண்டிருக்கும். அது தொடர்பான மனிதர்கள், அது தொடர்பான பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கும். எனவே இன்றிலிருந்து அனைவரும் இந்த ஈத்தர் என்ற விடயத்தை அறிந்து கொண்டு நல்ல உணர்வுகளோடு நல்ல எண்ணங்களோடு இருந்து ஈத்தரிலிருந்து மீண்டும் நேரான எண்ணக்கலவைகளை பெற்று வாழ்விலே மகிழ்ந்திருப்போம். நன்றி.